வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவீதம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 5 வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷியாமின் மாத வருமானம் ரூபாய் 12,000. அவர் சேமிக்கும் தொகை 1,200. அவர் சேமிப்பு செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Shyam's monthly income is 12,000. He saves 1,200. Find the percentage of his savings and his expenditure. இது குரூப் 1ல கேட்ட ஒரு கேள்விங்க. 2019 குரூப் 1ல கேட்ட கேள்வி. சரி, இதுக்கு விடை கண்டுபிடிச்சிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல ஷியாமோட மாத வருமானம் 12,000. இதுதான் அவரோட வருமானம். அவர் சேமிக்கிறது எவ்வளவு? 1,200 ரூபாய் அவர் சேமிக்கிறாரு. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அவரோட சேமிப்பு சதவீதத்தையும் செலவு சதவீதத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12,000ல 1,200 ரூபாய் சேமிச்சாரு அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும்? செலவு தான் பண்ணியிருக்கணும். அப்போ 12,000ல இருந்து 1,200 கழிச்சோம் அப்படின்னா அவர் எவ்வளவு செலவு செஞ்சிருக்காரோ அந்த மதிப்பு கிடைச்சிருமா? 12,000ல இருந்து 1,200 கழிச்சா 10,800 வரும். இவ்வளோகான்னு அவர் செலவு பண்றாரு ஒரு மாசத்துக்கு. சரி, அவரோட சேமிப்பு சதவீதத்தையும் அவர் செலவு செஞ்ச சதவீதத்தையும் இப்ப கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல சேமிப்பு சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாம். மாதம் 12,000 வாங்குறாரு, அதை கீழே போடணும். எவ்வளவு சேமிக்கிறாரு? 1,200. அதை மேல போட்டுக்கலாம். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப 100ஆல பெருக்கிக்கலாம். பெருக்கணும் அப்படின்னா கீழே ஒரு 0 இருக்கு, மேல ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 120 120, ஓர் 120 120, இங்க ஒரு 0 இருக்கு. 10% அவரு சேமிக்கிறாரு. செலவு செஞ்ச சதவீதத்தை கண்டுபிடிச்சிடலாமா? 12,000 மாச சம்பளம் வாங்குறாரு, அதை கீழே போட்டுக்கலாம். எவ்வளவு அவர் செலவு பண்றாரு? அதோட சதவீதத்தை தான் கண்டுபிடிக்கணும். அதை மேல போட்டுக்கலாம். 10,800 இன்ட்டு 100. கீழே 2 0 இருக்கு, மேல 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 12 12, 9 12 108. இங்கிட்ட ஒரு 0 இருக்கு, அதை போட்டுக்கலாம். 90% என்ன செய்யறாரு? அவரு செலவு செய்யறாரு. ஆப்ஷன் டி தான் சரியான. நல்ல பாருங்க, ஆப்ஷன் பில 10% 90% கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டில 90% 10% கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சேமிப்ப முதல்ல கேட்டிருக்காங்க, செலவை 2வது கேட்டிருக்காங்க. நான் இப்போ செஞ்சேன் இல்லையா தப்பு? முதல்ல டி அப்படிங்கிற ஆப்ஷனை குறிக்க போனேன் இல்லையா? அந்த மாதிரி யாருமே தப்பு பண்ணிடக்கூடாது. முதல்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதோட சதவீதம் எந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் குறிக்கணும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த மாதிரி எனக்கு சால்வ் பண்ண கஷ்டமா இருக்குதுங்க, இதை விட ஈஸியா சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். அதை பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவேன் நான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 12,000 சம்பளம் வாங்குறாரு, 1,200 ரூபாய் சேமிக்கிறாரு, 10,800 ரூபாய் செலவு செய்யறாரு. அப்போ இதோட சதவீதத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12,000 நம்ம 100% எடுத்துக்கணும். 100% எடுத்துக்கணும். முதல்ல சேமிப்பு கண்டுபிடிச்சிடலாம். சேமிப்பு 1,200, அதை கீழே போட்டுக்கோங்க. அதோட சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிராஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதை இது கூட 1200 100 கூட பெருக்கணும். ஈக்குவல் டு இது என்னவே தெரியாது இல்லையா அந்த மதிப்பு, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதை 12,000 கூட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? 12,000 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு இன்ட்டு 1200. இந்த எக்ஸை கிட்ட வச்சுக்கலாம். 100 இன்ட்டு 1200. இந்த 12,000 கீழே வரையில, அதாவது வலது பக்கம் வரையில கீழே வந்துடும். 12,000 போட்டுக்கலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 0 2 0 கேன்சல் ஆயிரும், 1 0 கேன்சல் ஆயிரும், 1 0 கேன்சல் ஆயிரும். 1 12 12, 1 12 12, 10%. சேமிப்பு தொகையை, அதாவது சேமிப்பு சதவீதத்தை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி தான் செலவு செஞ்ச தொகையையும் கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிடலாமா? 12,000, அதாவது 12,000 100% எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ செலவு செஞ்சிருக்காரோ அதோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். சேமிப்பை எப்படி இங்கிட்டு போட்டோமோ சேமிப்பு சதவீதத்தை தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அவர் செலவு செஞ்சதை கீழே போட்டுக்கிட்டு அவர் எவ்வளோ செலவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 12,000 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10,800. எக்ஸை இந்த சைடு வச்சுக்கோங்க. 100 இன்ட்டு 10,800 டிவைடட் பை 12,000. இதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே 2 0, மேலே 2 0 அடி கொடுத்துக்கலாம். 1 0 1 0 அடி கொடுத்துக்கலாம். 1 12 12, 9 12 108. 10 இன்ட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 10 இன்ட்டு 9 90, 90%. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி பண்ணிக்கலாம். சரி, செகண்ட் சம் பார்த்துடலாம். If A's salary is 20% less than B's salary, how much percentage is B's salary more than A's? அதாவது Aயின் ஊதியம் Bயின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருந்தால் Bயின் ஊதியம் Aயின் ஊதியத்தை விட எவ்வளவு விழுக்காடு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கவனிங்க, ஏயின் ஊதியம் தான் பியின் ஊதியத்தை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பியோட சேலரி எவ்வளவா இருக்கும்? 100% இருக்கும். ஏயோட சேலரி எவ்வளோ இருக்கு? பியோட சேலரியை விட அந்த 100% இருந்து 20% கம்மியா இருக்கான். அதுதான் ஏயோட சேலரி. நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. 100% இருந்து 20% குறைவா இருக்கான். 100% இருந்து 20% குறைவா இருக்கான். அப்போ ஏயோட சேலரி 100 விழுக்காடு அப்படின்னா 100% அப்படின்னா பியோட சேலரி 100% அப்படின்னா ஏயோட சேலரி 80% இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? பியின் ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு விழுக்காடு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அதிகமான விழுக்காடை கேட்டாங்க அப்படின்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏயோட விழுக்காடு, அதாவது எவ்வளோ குறைஞ்சிருக்கோ குறைந்த சதவீதத்தை கீழே போட்டுக்கணும். வித்தியாசம், அதாவது ஏயோட சேலரிக்கும் பியோட சேலரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். 100% மைனஸ் 80%, அதாவது 20%. 20%த்தை எப்பவுமே மேலே போட்டுக்கணும். அதை 100ஆல பெருக்கணும். ஏன் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் மதிப்பு கேட்டிருக்கிறதுனால 100ஆல பெருக்கணும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 0 1 0 1 0 கேன்சல் ஆயிரும்.
4 2 8, I 2 10, ஓர் 4 4, I 4 20, 5 × 5 25. 25% ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுல அதிகரிப்பு விழுக்காடு கேட்டிருக்காங்க. இப்போ குறைவு விழுக்காடு அப்படிங்கிற மாடல்ல ஒரு சம் பார்ப்போம். அப்பதான் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. P's income 25% more than that of Q. By what percentage is Q's income less than P's? P இன் வருமானம் Q ஐ காட்டிலும் 25% அதிகம் எனில் Q இன் வருமானம் P ஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? இதுல குறைவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குறைவு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்ல கொஸ்டினை கவனிங்க. Q ஐ காட்டிலும் 25% அதிகம். யாரோட சேலரி? P யோட சேலரி. அப்போ Q ஓட சேலரி தான் 100% இருக்கும். 100% இருக்கும். P தான் Q வின் வருமானத்தை காட்டிலும் 25% அதிகம். அப்ப P தான் Q ஓட சேலரியை விட 25% அதிகமா வாங்குறாரு. அப்போ 125% யார் வாங்குறா? P வாங்குறாரு. Q வந்து 100% வாங்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? Q இன் வருமானம் P ஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சதவீதம் குறைவை கேட்டிருக்காங்க. இப்படி சதவீதம் குறைவை கேட்டாங்கன்னா இந்த அதிகமான மதிப்பு, அதாவது 25% அதிகமான மதிப்பு எது இருக்கோ அதை தான் நம்ம கீழே போட்டுக்கணும். 125%. 125% அதிகமான மதிப்பை கீழே போட்டுக்கணும். குறைவு சதவீதம் கேட்டா அதிகமான மதிப்பை கீழே போட்டுக்கணும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ், அதாவது இது ரெண்டோட வித்தியாசத்தை மேல போட்டுக்கணும். 100க்கும் 125க்கும் வித்தியாசம் என்னது? 25%. அப்போ 25% மேல போட்டுக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீத மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ 100ஆல பெருக்கிக்கலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ஓர் 25 25, I 25 125, ஓர் 5 5, 20 5 100, 20%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்போ இந்த ரெண்டு சம்மில் இருந்தும் நம்மளுக்கு என்ன தெரியுது? தெளிவா நம்ம ஒரு நோட்ஸ் இதுல இருந்து எடுத்து வச்சுக்கணும். மேல என்ன கேட்டிருக்காங்க? அதிகரிப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. அதிகரிப்பு சதவீதம் கேட்டா நம்ம குறைவு சதவீதத்தை கீழே போட்டுக்கிட்டு அதோட வித்தியாசத்தை மேல போடணும். 100ஆல பெருக்கணும். கீழே என்ன கேட்டிருக்காங்க? குறைவு சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதிகரித்த சதவீதத்தை கீழே போடணும். அதோட வித்தியாசத்தை மேல போடணும். அப்புறம் 100ஆல பெருக்கணும். எதுக்கு? சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிட்டே இருங்க. அப்போதான் ஈஸியான சம்முங்க. இந்த மாதிரிலாம் சம்மு கேட்டால் லட்டு மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா 25க்கு 25 வாங்கிடலாம். நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மாடல் வந்து நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு மாடலு. சரி, எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. The price of an item increased by 20% and then decreased by 20%. Then the final price as compared to the original price is. ஒரு பொருளின் விலையானது 20% அதிகரித்து பின் 20% குறைகிறது. முதல் விலையை ஒப்பிடும் பொழுது கடைசி விலையானது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2% மதிப்பு கொடுத்துட்டு ஒன்று அதிகரிக்குது இன்னொன்னு குறையுது அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கு எப்படி ஒரு 2% கொடுத்துட்டு ஒன்று அதிகரிக்கி ஒன்று குறையுதுன்னு கொடுத்துட்டாலே அதுக்கு ஃபார்முலா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். என்னது? அதிகரிப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், குறைகிறத ஒய்ன்னு எடுத்துக்கணும், மைனஸ் எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி 100ஆல டிவைட் பண்ணிடணும். இதுதான் ஃபார்முலா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதிகரிப்ப நம்ம என்னவா எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதிகரிப்பு சதவீதம் என்ன? 20%. குறைகிறத என்னவா எடுத்துக்கணும்? ஒய்ன்னு எடுத்துக்கணும். குறைகிற சதவீதம் என்னது? அதுவும் 20% தான். இப்போ இந்த ஃபார்முலால அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ரெண்டத்தையும்?
சரி, எக்ஸ் 20%, ஒய் 20% மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் 20 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. இங்க ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இதுல ஒரு சைவர் இருக்கு, கீழே ஒரு சைவர் இருக்கு, மேல ஒரு சைவர் இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். 20 மைனஸ் 20 எவ்வளோ? சைவர். மைனஸ் 2 இன்ட்டு 2 4 மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆப்ஷன்ல நல்லா பாருங்க. 4% அப்படின்னு சொல்றது 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் சிலையும் இருக்கு, ஆப்ஷன் டிலையும் இருக்கு. அதிகம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு 2 ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்திருக்கு. இந்த மைனஸ் எதை குறிக்கும் அப்படின்னா குறைவை குறிக்கக்கூடியது தான் மைனஸ். ஒருவேளை இங்கிட்டு பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் -4% அப்படின்னு கிடைச்சிருக்கிறதுனால 4% குறைவு அப்படிங்கறது தான் எடுத்துக்கணும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா நம்ம சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் குறிக்கணும். ஒவ்வொரு மார்க்கும் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குங்க. அதனால ஒவ்வொரு மார்க்லயும் நம்ம கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளவு கவனம் எடுத்து செய்றீங்களோ அதுலதான் இருக்கு. சரி, கடைசியா இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். இது 2019 ஃபிஷரியில கேட்டது. 2019ல ஃபிஷரி எக்ஸாம்ல கேட்டது. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். The population of a town increased from 1,75,000 to 2,62,500 in decades. Decadesனா என்னது? 10 வருஷம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, decade அப்படின்னு வந்துட்டனாலே 10 வருஷம். The average percent increase of population per year is. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்களில் 1,75,000 இருந்து 2,62,500 உயர்ந்தால் அந்நகரத்தின் ஓராண்டு சராசரி அதிகரிப்பு சதவீதம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின்ல உள்ளதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். முதல் ஆண்டு ஒரு சிட்டில முதல் ஆண்டுல மக்கள் தொகை எவ்வளவா இருந்திருக்கான்? 1,75,000 இருந்திருக்கான். ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னா மக்கள் தொகை கூடிருச்சு. எவ்வளவா கூடிருச்சு? 2,62,500 கூடிருச்சு. கொஸ்டின்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் கூடியிருக்கும் அப்படிதானே? அதுல ஒரு வருஷத்தோட சராசரி அதிகரிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்க, முதல்ல நம்ம அந்த 10 வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, அதாவது 10 வருஷத்துல அந்த மக்கள் தொகை அதிகரிப்போட சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அதுல இருந்து 1% கண்டுபிடிக்க போறோம். சரி, முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? முதல்ல 2,62,000 இருந்து 1,75,000 கழிச்சோம் அப்படின்னா 10 வருஷத்துல எத்தனை மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகை எவ்வளவு கூடி இருக்கு அப்படிங்கறதோட கணக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிதானே? அதனால இது ரெண்டத்தையும் கழிச்சுக்கலாம். இது ரெண்டத்தையும் கழிச்சா 87,500 அப்படின்னு சொல்லிட்டு வருது. 10 வருஷத்துல 87,500 பேரா அதிகரிச்சிருக்காங்க. இப்போ இதோட சதவீத மதிப்பை கண்டுபிடிச்சிடலாங்க. 87,000 அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சதவீத மதிப்பு. அப்போ அதை மேல போட்டுக்கலாம். 87,500 மேல போட்டுக்கலாம். 87,500. நல்ல கவனிங்க. 1,75,000 தான் கீழே போடணும். வருஷத்துல என்ன இருந்துச்சோ அதை தான் கீழே போடணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு மாறுச்சோ மாறின சதவீதத்தை போட்டுறாதீங்க. இது பெரிய தப்பு. போட்டுறாதீங்க. 1,75,000 கீழே போட்டுக்கலாம். இன்ட்டு 100ஆல பெருக்குனா 50 வருஷத்துல கூடியிருக்கக்கூடிய 10 வருஷத்துல கூடியிருக்கக்கூடிய மக்கள் தொகையோட சதவீதம் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 சைவர் கேன்சல் ஆயிரும், 1 சைவர் கேன்சல் ஆயிரும். ஓர் 175 175 175 875. இங்கிட்டு ஒரு சைவர் இருக்கு, அதை அப்படி போட்டுக்கலாம். 50% அதிகரிச்சிருக்கு.
10 ஆண்டுல 50% அதிகரிச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஒரு வருஷத்துல எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கிராஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது பாக்ஸ் மெத்தட், கிராஸ் மெத்தட் எல்லாம் ஒன்று தான். அதில் சால்வ் பண்ணிக்கலாம். 10 வருஷத்துல 50% இருந்திருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துல இயர், இது சதவீதம் பர்சன்டேஜ். ஒரு வருஷத்துல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சதவீதமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணுங்க. அப்போ 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு 1 அப்படின்னு இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 10. ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 5% தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.